Hey, this is Bhuvi. Welcome to my channel. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வெஜ் நூடுல்ஸு கிட்ஸ் ஸ்பெஷல் அண்ட் ஆல்சோ நம்ம அடல்ட்ஸ் கூட டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு குயிக்கான ஒரு வெஜ் நூடுல்ஸ் உங்களுக்கு நான் ஸ்பைசியான ஒரு வெஜ் நூடுல்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்துட்டு 3 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் நூடுல்ஸ் வந்துட்டு வெஜ் நூடுல்ஸ் இருக்குங்க, அதாவது பேக்கெட்டில் விற்கும்ல நார்மல் ஒயிட் நூடுல்ஸு, வீட் நூடுல்ஸ் வாங்கி அதை நான் வந்துட்டு தண்ணியில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் லேசாக வந்துட்டு சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கடாயில் வந்துட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும்தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் வெஜ் நூடுல்ஸ்க்கு. ஸோ ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் அண்டு 3 பச்சை மிளகா அதுவும் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து வதக்கிக்கணும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரே ஒரு தக்காளி நான் வந்துட்டு மிக்சியில் அரைச்சி இந்த பியூரி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வெங்காயமும் தக்காளியும் 3/4 அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு கேரட் மட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிட்ருக்கேன், அது மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இப்பயே நீங்கள் வந்துட்டு பெப்பர் பவுடர் நிறையா போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அண்டு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஆல்ரெடி நூடுல்ஸ்லேயும் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அண்ட் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ், அதாவது வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கோங்க. அண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் கெச்சப் வந்துட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு கலரிட்டா அவ்வளோதான் நூடுல்ஸு. அவ்வளோதாங்க, வெஜ் நூடுல்ஸ் ரெடி. உதிரியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பாருங்கள், ஹாவ் அ ஃபர்ஸ்ட் பைட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, see you later. Bye.